ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம். நான் பாவக்காயை கட் பண்ணி வாஷ் பண்ணி அப்படியே சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கசப்பு தன்மை ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் மோரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஆனால் அதில் இருக்க சத்துலாம் போயிடும். இப்படி சேர்த்து சமைக்கும் போது தான் பாவக்காயில் இருக்கிற சத்து எல்லாமே நமக்கு சேரும். இப்போ பாவக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் அதை நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதும் இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வெந்து வரும். அப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 75% நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா ஒன்றும் இல்லை, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது எண்ணெயிலே நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே சேர்ந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடல மாவு சேர்த்துக்கோங்க. கடல மாவு சேர்க்கும் பொழுது பாவக்காவுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்து கொஞ்சம் கலந்து விடுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாவக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.